8th standard chapter 7 information processingல exercise 7.2ல first இல்ல fourth sum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஹெச்சிஎஃப் அதாவது வகுத்தியை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வகுத்தல் முறையை பயன்படுத்தணுன்றாங்க. இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருந்தேன்னா 2 நம்பரை வச்சு போடுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். 3 நம்பரை ஒட்டுமொத்தமாக எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 184ஐயும் 230ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப். ஸோ அப்போது இந்த டிவிஷன் மெத்தடுனா நம்ம இப்படி போடுவோம் இல்லைங்களா? ஸோ இதில் எதை உள்ளே போடணும் வெளியே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பரை வெளியே எடுத்து போடுங்க, பெரிய நம்பரை உள்ளே எடுத்து போடுங்க. ஸோ அப்போது நீங்கள் எதால் டிவைட் பண்ணுறீங்களோ அது வெளியே இருக்கணும். எத்தனை முறை போகுதோ அதை இந்த பக்கம் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ 184 × 2 நீங்கள் போட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 368, அதாவது இதை விட ஜாஸ்தியாக வந்துடும். அப்போ இதை நம்ம போட முடியாது. அப்போ எத்தனை டைம்ஸ் தான் போகும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் போகும். ஸோ 184. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 12ன்னு இருக்கும். ஸோ 12ல் 8 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 46ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிவிஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுதான் கண்டினியூவஸ் டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ 46 வந்த ரிமைண்டர் மீதியை இப்படி வெளியே போட்டாச்சு. அப்போது இங்கே வெளியே இருக்குது பார்த்தீங்களா டிவைசர்னு சொல்லுவோம். அதை தூக்கி உள்ளே எடுத்து போடுங்க. அதாவது எதால் நம்ம வகுக்கிறோமோ அதை தூக்கி உள்ளே எடுத்து போடணும். இப்போ 46 டேபிளில் இது எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா அழகாக 4 டைம்ஸ் போயிடும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 184. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0. எப்போ 0 வருதோ அதில் டிவைசர் எந்த நம்பரால் நம்ம வகுத்துருக்கிறோமோ அதுதான் ஹெச்சிஎஃப். அப்போது இந்த 46ன்றது எதோடைய ஹெச்சிஎஃப்னு பார்த்தீங்கன்னா எதோடைய வகுத்தின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் 184, 230 என்னன்னு பார்த்தீங்கன்னா 46. சரி, முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம 2 நம்பருக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இந்த 3வது நம்பரை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறது? இந்த 2 நம்பருக்கு நம்ம என்ன ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த நம்பர் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 46 கண்டுபிடிச்ச ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு. அடுத்தது 3வது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 276ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தடை போட போகிறோம். ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் எதை வெளியே போடணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பரை வெளியே போடுங்க, பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க. இது டைரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். 46 டேபிளில் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும். 46 இங்கே 6ல் முடியுதுங்களா? அப்போது 6 டேபிளில் 6ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பர்னால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போ 6 6 36, 6 4 24 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 27. ஒரு நம்பராக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எண்டிங் நம்பர்ஸை வச்சு எதில் முடியுதோ அந்த வேல்யூவை ப்ரொசீட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். பண்ண தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸு. ஸோ 276. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. அப்போ ஹெச்சிஎஃப் எப்போ ரிப்பீட்டட் டிவிஷன் எப்போ ஸ்டாப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுடைய ஹெச்சிஎஃப் எல்லாத்துக்குமே அதாவது 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் கொஸ்டினில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கோங்க. 184, 230 அண்ட் 276 இஸ். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக என்ன டிவைசர் வந்ததோ எதால் வகுப்பட்டதோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ 46 தான் இந்த 3 நம்பருடைய ஹெச்சிஎஃப். Thank you.